கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்நேர வணக்கங்கள். மீண்டும் கல்வி டிவியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் வழமை போல பார்த்து கொண்டிருப்பது எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய வலயங்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு வலயத்துக்குமான சில வலயங்களுக்குமான வினாத்தாள்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தரம் 5 மாணவர்களுக்காக நமது யாழ்ப்பாண வலயம் தயாரித்திருக்கின்ற முன்னோடி வினாத்தாளினுடைய 2வது வினாத்தாளின் பகுதி 1 தொடர்பான விடயங்களை இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதி 1 தொடர்பான விடயங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு வினாத்தாள்களையும் வருகின்ற வினாக்களுக்கு புதிய பல்வேறு வகையான வினாக்கள் அதிலே வரும். அவ்வாறு வருகின்ற போது அந்த வினாக்களை எவ்வாறு செய்யலாம் என்பதை நாங்கள் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். இலகுவான வழிமுறையை பின்பற்றி அந்த வினாக்களை செய்யக்கூடிய வழிமுறைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, இணைந்திருங்கள். எம்முடன் தொடர்ந்து நாங்கள் வினாக்களுக்கு செல்வோம். யாழ்ப்பாணம் வலய கல்வி அலுவலகம் ஆரம்ப பிரிவு தரம் 5 புலமை பரிசில் விசேட மாதிரி பரீட்சை 2021 வினாத்தாள் 1. இங்கே 1ஆம் 2ஆம் வினாக்களில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள இடைவெளிக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. அப்போ நாங்கள் வழமையை போகிறது போல இங்கே 1ஆம் 2ஆம் வினாக்கள் வேறுபட்ட உருக்கள் அல்லது தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருக்களுக்கு ஒத்த உருக்கள் அல்லது அதற்கு இடைவெளிக்கு பொருத்தமான உருக்கள் வழமையே வாருது. அதே போல் இங்கேயும் அவ்வாறான ஒரு வினா இங்கே தொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் இதில் பார்ப்போம். இதில் வழமையை செய்கிறது போல் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன் எப்படி இதை செய்யலாம் என்று. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் அப்படியே இணைச்சு பார்க்கலாம். அப்போ இங்கே சின்ன வட்டம் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் அந்த சின்ன வட்டத்தை இணைச்சு விடலாம். அதே போல் பெரிய வட்டம் இருக்குது, அதையும் நாங்கள் இணைச்சு விடலாம். அப்போ அடுத்தது இங்கே செவ்வகம் இருக்குது. அதனால் நாங்கள் அந்த செவ்வகமோ சதுரமோ அதை நாங்கள் இந்த உருவை இணைச்சி விடலாம். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா இந்த வட்டத்தோடு சேர்ந்து இங்கால இந்த கோடு வருது. அப்போ நாங்கள் இந்த கோடை இங்கே இருந்து இந்த மூலைக்கு இணைச்சோம். ரைட். அடுத்தது அதே போல் இங்கே இந்த மாதிரி வரும். அதே போல் இங்கே இந்த மாதிரி இணைச்சோம். இப்போ இணைச்சா நாங்கள் இந்த 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 2வது கிடக்கிற வட்டம் கொஞ்சம் டார்க்கே வருவோம். இப்போ டார்க்கான வட்டமே அந்த வட்டம் இருக்க வேணும். ஏன்னா அதில் அப்படியே தொடர்ந்து வருது. அதனால் நாங்களும் அப்படியே கீறி விடுறோம். டார்க்கே கீறி விடுறோம். கீறி விட்டால் இது சாதாரண வட்டமே இருக்குது. இந்த வட்டம் சாதாரணமே இருக்குது. இதுதான் இந்த டார்க்கான வட்டமே இருக்குது. அப்போ பார்ப்போம். இதுக்கு சார்பானது இதுன்னு நாங்கள் பார்த்து விட்டோம்னா சரி. அப்போ இதுக்கு சார்பு 1வது வரையில்லை. அதே போல் 3வதில் என்ன பிரச்சனைன்னா 3வதில் நாங்கள் இந்த கோடு வந்து இந்த நேர்கோடு வர வேணும். இதில் ஒரு நேர்கோடு ஒன்று வரணும். இந்த பகுதிக்குள்ள அந்த நேர்கோடு வரணும். அது வரையில்லை. ஆக இதுக்கு சார்பானது இங்கே இருக்கிறது 2வது விட 2. ரைட். அடுத்தது 2ஆம் கேள்வியை பார்ப்போம். அதே போல் சரியா. அப்போ இப்படி நாங்கள் செய்யலாம். 2ஆம் கேள்வியை பார்ப்போம். அடுத்தது 2வது வினா. 2வது வினா அதே போல் தான் நாங்கள் வட்டத்தை இணைச்சி விடலாம். அப்போ வட்டத்தை இணைக்கல ரைட். அதே போல் அடுத்தது சதுரத்தை நாங்கள் அப்படி இணைக்கலாம். அந்த கோட்டில் வட்டத்தின் கோட்டில் முட்டக்கூடிய மாதிரி மற்ற சதுரங்கள் இருந்தால் இதையும் அப்படி தான் இணைக்க வேணும். அடுத்தது இந்த நேர்கோடு வருது. அதை நாங்கள் இங்கே இணைக்கலாம். அதே போல் இங்கால இந்த சதுரம் அப்படியே வந்து இந்த சதுரம் அப்படியே இணையலாம்.
இங்கால உள்ளது போல் பக்கத்தில் அயலில் உள்ளது போல் இதையும் ஆக்கிவிட்டால் அங்கே சரியே வரும். ஆகவே இந்த மாதிரி நாங்கள் செய்துட்டு இந்த விட இங்கே இருக்குன்னு பார்க்குறது. இப்போ இந்த விட இங்கே இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம்னா முதலாவதில் இது சான்ஸ் இல்லை. ஏனென்றால் இதில் இந்த நேர்கோடு ஒன்று வரையில். அப்போ நேர்கோடு வரக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் ரெண்டாவது எடுத்து பார்ப்போம். ரெண்டாவதும் சரி வரையில். ஆகவே இதுக்கு மூன்றாவது தான் சரி வரும். ரெண்டாவதுல என்ன பிழைண்டா கோடுகள் எண்ணிக்கை பிழை. ரெண்டாவதுல கோடுகள் எண்ணிக்கை 1 கோடு 2 கோடு 3 கோடு. இங்கே கிடக்கிறது 1 கோடு 2 கோடு. அப்போ இங்கே இதில் முதலாவதுல என்ன பிழை என்றால் இந்த 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 சதுரம் இங்கே முட்டுப்படையில்லை. இப்போ இங்கே முட்டுப்பட வேண்டிய சதுரம் முட்டுப்படையில்லை. அதனால் முதலாவது பிழை. இப்போ முதலாவதும் ரெண்டாவதும் இந்த காரணத்தால் பிழை. ஆகவே மூன்றாவது சரி. ரைட், அடுத்த பார்ப்போம். மூன்றாவது கேள்வி. உரு ஒன்றில் உள்ள வட்ட கடதாசியை உரு 2இல் உள்ளவாறு 4ஆக மடித்து உரு 3இல் உள்ள நிலற்றப்பட்ட பகுதிகளை வெட்டி எடுத்து மிகுதி பகுதியை விரிக்கும் போது கிடைக்கும் வடிவம் யாது என்று கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா ஒரு வட்டமான கடதாசியை நான் வெட்டி எடுத்து போட்டும் இதை செய்து பார்க்கலாம். அந்த வட்டமான கடதாசியை எடுத்து போட்டு இதை செய்து பார்க்கலாம். அல்லது சுருக்கமே செய்யணும் என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இதில் அரைவாசி இந்த முழு வட்டத்திலே வச்சு செய்யலாம். அப்படி செய்ய போகிறோம் என்றால் முழு வட்டத்திலே வச்சு நாங்கள் மேல் துண்டு தானே அங்கே போட்டிருக்குது. அப்போ மேல் துண்டோடைய நாங்கள் இதை எடுக்கிறோம். அதே போல் இங்கேயும் அதே போல் இது இப்படி வரும். அதே போல் இது இப்படி வரும். அதே போல் இங்கே இதே மாதிரி இங்கே வரும். அதே போல் இதே மாதிரி இங்கே வரும். அதே போல் இங்கேயும் இங்கே வரும். அதே போல் இங்கே வரும். இப்போ இப்படி நாங்கள் எடுக்கலாம். அப்போ இந்த விட எங்கே இருக்குது? முதலாவதுல இருக்குது. அப்போ இந்த துண்டை அப்படி செய்து பார்க்கலாம் அல்லது வெட்டி போட்டு பார்க்கலாம். அடுத்த 4ஆம் 5ஆம் வினாவிற்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத சொற்கள் இடம்பெறும் அடைப்பை தெரிவு செய்க. ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாததுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் பார்ப்போம். விவசாயி, வயல், நீர், கொத்தன், நிலம், குளம், கம்மாளன், பட்டறை, இரும்பு. அப்போ கம்மாளன், பட்டறை, இரும்பு வளவும் ஒரு தொழிலாளிக்குரிய. அடுத்தது விவசாயி, வயல், நீர் இந்த தொழிலாளியோட சேர்ந்தது. ஆனால் கொத்தன் மேசனை குறிப்பார், நிலம் சாதாரண, குளம் நீரேந்து பிரதேசம். அப்போ இப்படி வேணும். விடை 2வது. அடுத்த பார்ப்போம். ஆரணியம், அடவி, வனம் என்று இருக்குது. அதே போல் தட்பம், தன்மை, வெப்பம் என்று இருக்கு. அல்லல், இடர், துன்பம் என்று இருக்கு. அல்லல், இடர், துன்பம் இவ்வளவும் ஒத்த கருத்து சொற்கள். ஆரணியம், அடவி, இவ்வளம் ஒத்த கருத்து சொற்கள். ஆகவே இங்கே வேறுபட்டது தட்பம், தன்மை, வெப்பம் என்பது தன்மை என்ற குளிர்மை, வெப்பம் இது எதிர்கருத்து சொற்கள் இங்கே இடம்பெற்றிருக்கு. ஆகவே 2வது இங்கே தொடர்பு இல்லாத சொல்லண்டா இங்கே 2வது நாங்கள் உடையே கொடுக்கலாம். 4வதுக்கு 2வது தொடர்பு இல்லாதது, 5வதுக்கு 2வது தொடர்பு இல்லாதது. சரி, ரைட். நாங்கள் அடுத்த கேள்வி போவோம். 6வது கேள்வி. 6வது கேள்வியை பார்ப்போம். பூ நறுமணமெனின், அப்போ பூ வீசும், நறுமணத்தை வீசும், விளக்கு எதை கொடுக்கும் என்றால் இங்கே அர்த்தம். பூ நறுமணத்தை கொடுப்பது போல விளக்கு எதை கொடுப்பாருண்டா இந்த ஒளியை கொடுப்பார் விளக்கு. அன்னாசி, அன்னாசியை நாங்கள் பழம் என்று சொல்றது போல நெல்லை நாங்கள் எந்த பெயரால் அழைக்கலாம்? சோறா, கதிரா, தானியமா? தானியம்.
அப்போ அன்னாசின்ற விளைபொருள் பழம் என்பது போல நெல்லின்ற விளைபொருளை நாங்கள் தானியம்னு சொல்லலாம். பின்வரும் கருத்துக்களுக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்து கோடிடுகன்னு இருக்குது. அப்போ முட்கள் உடையவை அழகானது. முட்கள் உடையவை என்பது இங்கேயும் முட்கள் இருக்குது, இங்கேயும் முட்கள் இருக்குது, இங்கேயும் முட்கள் இருக்குது. அழகானது என்றால் இதுவும் அழகானது தான், இதுவும் அழகானது தான். சரி, நாங்கள் வடிவான மணிக்கூடண்டா இதுவும் அழகான. காலத்தை காட்டும், காலத்தை காட்டும் என்ற சொல், அந்த சொல் தான் இங்கே முக்கியமே வருது. காலத்தை காட்டும் என்பது இந்த மணிக்கூடு தான். அப்போ நாங்கள் இதுக்கு 2வது விடையை கொடுக்கலாம். அடுத்த 9வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் எப்போதும் உண்மையான கூற்றென்று இருக்குது. அப்போ உண்மையான கூற்றென்றால் நாங்கள் கட்டாயமாக இது உண்மை. அதாவது கதிரைகள் மரத்தால் செய்யப்பட்டவை. மரத்தால் செய்யப்பட்டவையை விட கதிரைகள் மரம் மட்டுமல்லாது இரும்பால் செய்வாங்கள். அதே போல் பிளாஸ்டிக்காலையும் கதிரை செய்யலாம். அப்போ நாங்கள் இது உண்மை என்று சொல்ல முடியாது. அடுத்தது, நாளை அடைமழை பெய்யும். சில வேளையில் வளிமண்டலம் மாறினா புயல் காற்றோ அல்லது ஏதாவது காற்றின் திசை திரும்பினா பெய்யாது. அப்போ இது கட்டாயமாக சொல்ல முடியாது. இலங்கை ஒரு அழகிய தீவு என்பது சரியான விடை. ஏனென்றால் இலங்கை அழகிய தீவு என்பது மாற்றம் செய்ய முடியாது. அப்போ மாற்றம் செய்யக்கூடிய விடைகள் உண்மையான கூற்றுகள் அடங்காது. மாற்றம் செய்ய முடியாத விடைதான் உண்மையான கூற்றுக்கு வரும். 10வது கேள்வி. ஒருவர் ஓரிடத்தில் நின்று வடக்கு திசை நோக்கி 100 மீட்டர் நடந்து அதிலிருந்து கிழக்கு திசை நோக்கி 100 மீட்டர் நடந்து அவ்விடத்தில் நின்று முன்னர் புறப்பட்ட ஆரம்ப இடத்தை பார்த்தார் எனின் இவர் பார்த்த திசை யாதென்று கேட்டிருக்கு. இப்போ பார்த்த திசை யாதென்றான் கேள்வி. இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு கோட்டுப்படம் போடுறது. இப்போ கோட்டுப்படம் போட்டோம்னா எங்களுக்கு சரியான விடை வரும். எப்படி கோட்டுப்படம் போடுறோம்னா நாங்கள் இங்கே சொல்லப்பட்டதன்படி ஒரு கோட்டுப்படம் ஒன்று எடுக்க போகிறோம். இப்போ ஒருவர் ஓரிடத்தில் நின்று வடக்கு திசை, அவர் நின்ற இடத்தை நாங்கள் இப்படி காட்டலாம். இதுதான் நின்ற இடம். அப்போ ஒருவர் ஓரிடத்தில் நின்று வடக்கு திசை நோக்கி 100 மீட்டர் தூரம் நடக்கிறார். இந்த நடக்கிறது மேலான் வடக்கப்போம். அப்போ பேப்பர் வடக்கு எப்போவும் இது மற்ற என்ன வலஞ்சுழியாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டு வரும். ரைட். இங்கே அப்போ 100 மீட்டர் தூரம் செல்றார் முதல் வடக்கு திசை நோக்கி. 100 மீட்டர் தூரம் வடக்கு திசை நோக்கி 100 மீட்டர் நடந்து என்றது விளாம் இந்த சொல். அதிலிருந்து கிழக்கு திசை நோக்கி 100 மீட்டர் நடந்து, அப்போ இங்கே கிழக்கண்ட இங்கே அதே அளவு தூரம் வரும். இப்போ 100 மீட்டர். அப்போ கிழக்கு திசை நோக்கி 100 மீட்டர் நடந்து அவ்விடத்தில் நின்று முன்னர் புறப்பட்ட ஆரம்ப இடத்தை பார்த்தார். அப்போ அவர் எங்கே பார்க்க போகிறார்? பார்க்குற திசை இங்கே பார்க்க போகிறார். முன்னர் புறப்பட்ட திசை இங்கே பார்க்க போகிறார். அப்போ இப்போ கேள்வி, ஆரம்ப இடத்தை பார்த்தார் விழாம். இது இந்த 2 துண்டு 2 நாங்கள் உடைச்சிட்டோம். இந்த வசனத்தை 2 உடைச்சு பார்க்குறோம். அப்போ நாங்கள் இங்கே போட்டாச்சு. 2 துண்டுக்கும் நாங்கள் தகவலை குறிச்சாச்சு, கோட்டுப்படத்தில் காட்டிக்கிட்டோம். இனி கேள்விக்கு போவோம். எனின் இவர் பார்த்த திசை யாது? அப்போ இந்த திசை அம்புக்குறியால் காட்டுற திசை என்ன? அப்போ நாங்கள் இதில் மைய திசையை அந்த புள்ளியில் வச்சு போட்டால் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 2 வரும். அப்போ மேற்கண்டா தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட திசை, தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட திசை தென்மேற்கு. அப்போ தென்மேற்கு எங்கே இருக்குது விடை உங்களுக்கு? தென்மேற்கு 2வது விடை. சரியா? இப்போ நாங்கள் இப்படி செய்யலாம். முதல் கோட்டுப்படம் வரைகிறது சொல்லப்பட்ட ஒழுங்கின்படி கோட்டுப்படம் வரையணும். வரையைகளை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு வசனத்துக்கு ஒவ்வொரு அந்த மாதிரி ஸ்டெப்பு படிப்படியே அதை கீறி கொண்டு போகணும்.
இந்த கேள்வியை துண்டு துண்டே எடுத்தெடுத்து பார்த்து நாங்கள் அங்கே குறிக்க வேணும். குறிச்சிட்டு கடைசிய கேள்விக்கு போவோம். 11வது கேள்வியை பார்ப்போம். 11வது கேள்வி டேஷ் டேஷ் இடைவெளி தந்திருக்குது. தெரியாத முதியவர் ஒருவர் பிரம்புடன் நடந்து சென்றார் என்று இருக்குது. அப்போ நாங்கள் இதில் கண் தெரியாத முதியவர் ஒன்று வெள்ளை பிரம்புடன், அவர் எடுக்கிறது வெள்ளை பிரம்பு, கண் தெரியாதவர்கள் பயன்படுத்துறது வெள்ளை பிரம்பு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இதுக்கு நாங்கள் நேரடியாக கொடுத்து விடலாம் 3வது விடை. இதுக்கு நாங்கள் விளக்கம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இது சாதாரணமாக நீங்கள் படித்து நல்லா டச்சில் இருக்கும். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி நேரம் வினைக்கெடுத்த தேவையில்லை. நாங்கள் கடினமான கணக்குகளுக்கு கொஞ்சம் வினைக்கெடுத்தலாம். ரைட். அடுத்த 12வது கேள்வியை பாருங்க. 12வது கேள்வி நாங்கள் நார்மலையே பார்க்கலாம். அது சிம்பிளான கணக்கு. பார்த்தீங்க என்றால் 9 9 18 தர 2, 9 2 18, 2 20 தர 2. அதே போல் 22 22ஆல் பெருக்கினால் எவ்வளோ வரும்? 42 விடை வரும். ஆகவே விடை 42வது. சரியா? நம்ம இலகுவாக இதை நாங்கள் செய்து கொள்ளலாம். சரி, நாங்கள் அடுத்த போவோம். அடுத்த 13வது கேள்வி பார்க்க போகிறோம். 13வது கேள்வி பார்ப்போம். அதே எண் தொடர்பு தான். நம்ம எண் தொடர்பை பார்ப்போம். என்ன எண் தொடர்பில் அதில் வருதுண்டு. அப்போ இங்கே இதை நாங்கள் பெருக்கி விட்டால் சரி. இதில் கடினமான வேலை இல்லை. 4ஐயும் 2ஐயும் பெருக்கி விட்டால் 2 8 வரும். அப்போ 8 வரும். அப்போ 8 8 16. அதே போல் 5 தர 4 5 22 வரும். 20 2 மடங்கு 40. ஆகவே 7 தர 7 7 49 வரும். அப்போ 49 7 49 49 2 மடங்கு 98 வரும். அப்போ தர 2. இப்போ இந்த நேரத்தை இதை பெருக்கிறது. தர 2 தர 2. அப்போ இதை பெருக்கி போட்டு, அப்போ இதை பெருக்கி போட்டு அங்கே வார விடையை 2ஆல் பெருக்கிறது. 9 9 18 4 4 8 3 9. சரிதானே? ரைட். அடுத்தது போகும். 14வது கேள்வி. ஜெபீஸ் ஒரு முறை தனியாக குளத்திற்கு குளிக்க சென்றபோது அவன் நீரில் மூழ்க பார்த்தான். அன்றிலிருந்து அவன் குளத்திற்கு சென்றதில்லை. இச்சம்பவத்திற்கு பொருத்தமான பழமொழி. அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் அவதானியுங்கோ. அவன் முதலில் ஒரு ஆபத்தை சந்திச்சிருக்கிறான். அதனால் அவன் அடுத்தது ஆபத்திலிருந்து தவித்து கொள்வதற்காக குளத்துக்கு போகவில்லை. ஆகவே அவன் ஆபத்தை தடுக்கிறான். முதல் பெற்ற அனுபவத்திலிருந்து இனிமேல் அந்த ஆபத்து வராமல் தடுக்கிறான். அதுக்கு பொருத்தமான பழமொழி கேட்டிருக்கு. ஆகவே சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது. பூனை சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது என்று வரும். சரி, அடுத்த பாப்பம். பிராணிகள், மிருகம், பசு என்பவற்றை குறிக்கும் உருவு. அப்போ இதுக்கான தொடர்புபடுத்துவதற்கான உருவு. அப்போ பிராணிகள், பசு, மிருகம். அப்போ பிராணிகளை போல் நாங்கள் வெளிக்கு நாங்கள் போடலாம். செவ்வகங்களுக்கு வெளியில் உள்ள சதுரமே கிடையாது. அப்போ வெளியில் உள்ள உருவுக்கு நாங்கள் பிராணிகளை போடலாம். மிருகத்துக்குள்ள பசு. ஆகவே மிருகத்துக்குள்ளான் பசு. ஆகவே நாங்கள் இதுக்கே நாங்கள் கலெக்ட் பண்ணலாம். பிராணி, அதே போல் மிருகம், அடுத்தது பசு. ஆகவே விடை முதலாவது விடை. அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு. அதை பிராணிகளுக்குள்ளதான், பிராணிகள் என்ற தலைப்பிலான் நாங்கள் மிருகம் என்ற தலைப்பை போடுறோம். மிருகம், பறவை உண்டு. மிருகத்துக்குள்ளதான், மிருகம் என்ற வகைக்கு உள்ளதான் பசு. அதனால் நாங்கள் இங்கே தொடர்பை இந்த மாதிரி நாங்கள் குறிக்கலாம். அடுத்த 16வது கேள்வி. குறித்த தொகை பணத்தை ABCD என்னும் 4 நண்பர்கள் தமக்கிடையே பகிர்ந்து கொண்டனர்.
பியை விட ரூபாய் 10 குறைவாக ஏக்கும், டியை விட ரூபாய் 20 குறைவாக சிக்கும், டியை விட ரூபாய் 20 அதிகமாக பிக்கும் கிடைத்ததன் கூடிய பணம் கிடைக்க பெற்றவர் யார் என்று கேள்வி கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு ஏபிசி என்று முதல்ல போடுறது, ஏபிசி என்று நாங்கள் போடலாம். அப்போ ஏபிசி என்று நாங்கள் பட்டியலை போட்டுட்டோம். இப்போ செய்க வழி உதவும் உங்களுக்கு. அப்போ ஏ பி சி, ஏபிசி, அதே போல் ஏபிசிடி, மொத்தம் டி. அப்போ 4 பேரையும் இங்கே போடலாம். ரைட், போட்டுட்டு முதல்ல தகவலை குறிக்க வேணும். தகவல் குறிக்காட்டில் உங்களுக்கு சரியான விட வராது. அப்போ இனி பார்ப்போம். ஏபிசிடி என்னும் 4 நண்பர்கள். அதான் நாங்கள் முதல் சொல்லப்பட்ட விடயத்துக்கு நாங்கள் என்ன செய்துட்டோம், செய்க வழி குறிச்சிட்டோம். தமக்கிடையே பகிர்ந்து கொண்டனர். அப்போ நண்பர்கள் தமக்கிடையே பணத்தை பியை விட ரூபாய் 10 குறைவாக ஏக்கும், பியை விட ரூபாய் 10 குறைவாக ஏக்கு. அப்போ பியை விட 10 குறைவு. அப்போ பியிலிருந்து 10 கழிக்கட்டும். சரி, அப்போ இது குறிச்சிட்டோம். இது பியை விட ரூபாய் 10 குறைவாக ஏக்கும் என்ற சொல் போட்டுட்டோம். இது போட்டாச்சு. அடுத்த இது போட்டாச்சு. டியை விட ரூபாய் 20 குறைவாக சிக்கும், டியை விட ரூபாய் 20 குறைவாக சிக்கு. அப்போ 20. அப்போ இந்த வசனம் குறிச்சிட்டேன். டியை விட ரூபாய் 20 குறைவாக சிக்கும். சரி, அதுவும் குறிச்சாச்சு. 3வது தகவல் குறிச்சிட்டேன். டியை விட ரூபாய் 20 அதிகமாக பிக்கும். அப்போ பிக்கு டியை விட ரூபாய் அதிகமாக போகுது. அப்போ டியை விட ரூபாய் 20 அதிகமாக பிக்கும். அப்போ இதில் சக 20, ஏன் சக 20 போட இல்லை, சக 20 அதிகமாக உள்ளன்னு சொல்லியிருக்கு. அப்போ டியை விட ரூபாய் 20 அதிகமாக பிக்கும். சரி, கிடைத்ததனின் கூடிய பணம் கிடைக்க பெற்றவர் யார்? அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்கிறது, ஏதாவது ஒரு தொகை பணத்திலிருந்து நாங்கள் தொடங்கலாம். அப்போ தொடங்கலாம் என்றால் நாங்கள் டிக்கு கொண்டு வந்து ஏயிலிருந்து தொடங்குவோம். அப்போ ஏக்கு நாங்கள் ஒரு 10 போடுவோம். 10ல் நாங்கள் ஒரு 50 போடுவோம். 10 போட்டால் எல்லாம் பிழைக்கும். ஏன்னா நாங்கள் பங்கிட வேணும். அதனால் நாங்கள் ஒரு 50 போடுவோம். அப்போ ஒரு அன்னளவான ஒரு பணம் நாங்கள் போடலாம், போட்டு செய்யலாம். அப்போ இங்கே ஏக்கு நாங்கள் ஒரு 50 போட்டோம் என்றால் அப்போ ஏ 50 குறைவாக இருக்குது. பியை விட 50 குறைவண்டா பிக்கு 60ஆக இருக்கு. பிக்கு 60ஆக நாங்கள் போடலாம். பிக்கு 60 போட்டோம் என்றால் இங்கே டியை விட பி 20 கூட வேண்டால் டிக்கு 40 வரும். அப்போ டிக்கு 40 என்றால் இங்கே சி 20, டியிலும் பார்க்க சி 20 குறைவண்டா சிக்கு 20 வரும். சரி, இப்போ இவ்வளோன்னா விஷயம். அப்போ இதில் கூட யார் இருக்குது, ஏயா பியா சியா டியா? அப்போ இங்கே சரியான விடை உங்களுக்கு பி 60 கொண்டு இருக்குது. ஆவே சரியான விடை பி. சரி, அப்படி காண்றன்னு விளாங்குதா? அப்போ இப்படியான கணக்குகளை கொஞ்சம் மினக்கெடுத்தலாம். நீங்கள் இதான் செய்ய வழி. அப்போ நாங்கள் இப்படி செய்ய வழி போடைக்கு நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. எப்படி செய்ய வழி சார் போடுறாங்க. இந்த மாதிரி போடைகளில் உங்களுக்கு சரியான விட திட்ட தெளிவே தென்படும். அப்போ இங்கே ஒவ்வொரு வசனமே தான் எடுத்தேன். அந்த முதலாவது வசனத்தை எடுத்தேன், ஒரு துண்டு அடித்தாச்சு. அடுத்த 2வது துண்டு அடித்தாச்சு. அடுத்த 3வது துண்டு அடித்தாச்சு. அடுத்தது 4வது துண்டு அடித்தாச்சு. 4ஐயும் குறித்து போட்டு பேந்து தான் நாங்கள் என்ன செய்ய கேள்வியின்படி போனாங்க. அப்போ நாங்கள் என்னன்னா பிறகு கூட குறையன்ற சொல்லுக்காக நாங்கள் ஒரு அன்னளவான ஒரு நம்பரை போட்டுனாங்க. இப்போ நான் 52 ஆரம்பிச்சேன்னா நீங்கள் 42 போட்டு செய்யலாம், 102 போட்டும் செய்யலாம். ஏக்கு ஆரம்பதும் 102 போட்டு செய்யலாம். கூடுதலாக பிரித்து கொடுக்கக்கூடிய மாதிரி, இந்த கழித்து கொடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் செட் பண்ணுறது நல்லது. சரியா? அப்போ நாங்கள் இப்படி நாங்கள் எப்போவுமே
எப்போவுமே நாங்கள் செய்ய வேண்டியது இந்த கணக்கு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் செய்ய வேண்டியது செய்க வழி போடணும். இப்படி பெரிய கணக்குகள் முதல்ல செய்து கொண்டு வந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேப்பர் வினாத்தாள செய்யல முதல்ல செய்து கொண்டு வந்தால் வலி ஈஸியானது அப்படியே செய்து கொண்டே போகிறோம். போனோன்னா சடக்குன்னு ஒரு நுட்பமான கணக்கு கொண்டு வந்துட்டு அப்போ இல்லைன்னா நாங்கள் அந்த கணக்குகளுக்கு நீங்கள் செய்து கொண்டு போய்க்குள்ள ஒரு இதொண்டு அடிச்சுட்டு போகலாம், ஒரு பட்டம் ஒன்று அடிச்சுட்டு பேருந்து ஈஸியான கணக்குகளை செய்து போட்டு திருப்பி வந்து செய்யலாம். அது செய்கிறதுக்கான தந்திரமான வழிமுறை. இதில் என்ன செய்ய வேணுமெண்டா இதில் நாங்கள் கணக்கை உடைக்க வேணும். அப்போ நீங்கள் சின்னாக்கள் தானே, அப்போ நாங்கள் பெரியாக்கள் போல் நாங்கள் இதுக்கு செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன பகுதியை நாங்கள் அதில் குறிக்க வேணும். தகவலை குறித்து ஒவ்வொன்றுக்கும் குறித்து கொண்டு வந்தோம்னா அங்கே தகவல் சொல்லப்படுற தகவல் திட்ட தெளிவு எங்களுக்கு ஒரு படமோ அல்லது ஒரு கோட்டு படமோ அல்லது ஒரு வகையீட்டில் காட்டும். அப்போ பெரிய பந்தி ஒரு சின்ன வகையீட்டில் காட்டும். அப்போ காட்டிட்டுன்னா நாங்கள் இங்கே கேள்விக்கேற்ற மாதிரி அங்கே ஸ்போர்ட்டே கண்டுபிடிக்கலாம். ஆகவே இப்படி செய்க வழியை குறித்து கணக்கை துண்டே உடைச்சு எடுத்து செய்க வழி குறித்து பார்த்தீங்கன்னா இது இப்படியான கணக்குகள் மிகவும் இலகுவாக உடைக்கலாம். ரைட், அடுத்த கணக்கை பார்ப்போம். அடுத்த பாருங்க, பாடலை வாசித்து விடையை தெரிவு செய்ய வேண்டி இருக்குது. முகில்கள் இல்லாத நீலவானம் அழகு தந்தது, முழு நிலவின் ஒளியெங்கும் பரவியுள்ளது, இதழ் விரித்து நீலோற்பல மலர் மலர்ந்தது, இதமான தென்றல் எம்மை தழுவி சென்றது. வானம் அழகுடன் காட்சி தர காரணம் என்னென்று கேள்வியை கேட்டிருக்குது. அப்போ இதில் பாருங்க, வானில் முகில்கள் இல்லாதிருந்தமையா அல்லது முழு நிலவு ஒளி பெறமையா அல்லது நீலோற்பல மலர்கள் மலர்ந்தமையாண்டு விட தந்திருக்கு. அப்போ பார்ப்போம் இங்கே முகில்கள், அப்போ வானம் அழகுடன் காட்சி தர காரணம். அப்போ பார்ப்போம், முகில்கள் இல்லாத நீலவானம் அழகு தந்தது. அப்போ இங்கே பாருங்க, முகில்கள் இல்லாத நீலவானம் அழகு தந்தது. கேள்வி என்ன? வானம் அழகுடன் காட்சி தர காரணம் முகில்கள் இல்லாமல். இப்போ வானில் முகில்கள் இல்லாது இருந்தவை. இந்த பாயிண்ட் சரியே வரும். அப்போ அடுத்து அங்கால முழு நிலவின் ஒளியெங்கும் பரவியுள்ளது. அப்போ அழகை பற்றி இங்கே சொல்லி இல்லை. இதழ் விரித்து நீலோற்பல மலர்கள் மலர்ந்து, இங்கே அழகை பற்றி சொல்லி இல்லை. இதமான தென்றல் எம்மை தழுவிச்சன, இங்கான அழகை பற்றி சொல்லியிருக்கு. ஆகவே இதுதான் சரியான விடை. ஆகவே விடை இரண்டாவது. அடுத்த பாப்பம், கட்டடம் என்பதை இரகசிய குறியீட்டில் எழுத பொருத்தமான முறை என்று இருக்கு. அப்போ நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது, கட்டடத்துக்கு இந்த ரெண்டு எழுத்தும் ஒன்றித்த எழுத்துக்களாக ஒற்றை எழுத்துக்களாக காணப்படுகிறது. அதாவது முதலாம், இரண்டாம், மூன்றாம், நாலாம், ஐந்தாம் எழுத்துக்களில் 3, 4 ஆகிய எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக உள்ளன. ஆகவே 3, 4 ஆகிய எழுத்துக்களை நாங்கள் இங்கே மார்க் பண்ணி கொண்டு போகிறது. இதில் 3, 4 ஆகிய எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக இருக்கா? இல்லை. 3, 4 எழுத்துக்கள் 3ஆம் 4ஆம் எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக இருக்கின்றன. இதில் 3ஆம் 4ஆம் எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக இல்லை. ஆகவே இரண்டாவதிலான் அதே போல அமைது, மற்றதுகள் வேறுபட்ட எழுத்துக்களாக அமையும். சரி, ரைட். அடுத்தது 19வது கேள்வி. 19வது. கேள்வியை பார்ப்போம். ரூபாய் 745.50 என்பதை MNL.LB என குறிக்கப்பட்டால் LLB.MN என்பதால் குறிப்பிடப்படுவது எது என்று கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணுமெண்டா, கட்டாயமாக இப்படி வார வினாக்களுக்கு சில வழிமுறைகளை பின்பற்றினா ஒரு சின்ன பிழையும் வராது. என்னென்றால் இதில் எழுத்துக்களுக்கு மேலே இதுக்குத்தானே இது, அப்போ இதுக்குத்தானே இது. அப்போ நாங்கள் இதை கொண்டு வந்து 7, அதே போல் 4, அதே போல் 5, அதே போல் எல்லுக்கு அடுத்த எல்லுக்கு 5, அதே போல் 0 இங்கே குறிப்பிடுறது. அப்போ குறிப்பிட்டுட்டு
நாங்கள் இனி பார்ப்போம். எல்லுக்கு எங்கே போட்டிருக்கோம்? 5 இங்கே போட்டிருக்கோம். எல்லுக்கு 5. அப்போ இங்கே 5. அடுத்த எல்லுக்கு 2வது எல் 5. அடுத்தது பிக்கு 0 போட்டிருக்கோம். ஆகவே இங்கே 0. எம்முக்கு 7 போட்டிருக்கிறோம். ஆகவே இங்கே 7 டாட்ஸ் இடையில் வரும். அடுத்தது 7. அடுத்தது எண்ணுக்கு இங்கே என்ன போட்டிருக்கோம்? 4. ஆகவே 550.74. 550.74 எத்தனையாவது விடையில் இருக்கு? உங்களுக்கு 2வது விடையில் இருக்கு. இப்படி செய்ய வழியை போடுங்கோ, உங்களுக்கு சரியான விடை வரும். ரைட், 20வது கேள்வியை பார்ப்போம். 20வது கேள்வி. ஒரு கடிகாரத்தின் மணித்தியாலமுள்ளும் நிமிடமுள்ளும் வெவ்வேறு எண்களை காட்டி நிற்கையில் அவை ஒரே நேர்கோட்டில் வரும் சந்தர்ப்பம். அப்போ வெவ்வேறு கவனிக்கணும். ஒரு கடிகாரத்தின் மணித்தியாலமுள்ளும் நிமிடமுள்ளும் வெவ்வேறு எண்களை காட்டி நிற்க போகுது. வெவ்வேறு எண்களை ஒரே எண்களில் நிற்கக்கூடாது. இப்போ 12 மணித்தியாலம் நிமிடம் நிற்கப்படாது. இது 12 இருந்தாலும் நேர்கோடு வரும். ஆனால் இதில் வெவ்வேறு இலக்கங்கள் என்று சொல்லியிருக்கு, வெவ்வேறு எண்கள் என்று சொல்லியிருக்கு. அதனால் முதலாவது விட வராது. 8 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நேர்கோட்டில் வராது, அது விரிகோணத்தில் காணப்படும். ஆகவே 6 மணிக்கு தான் காட்டும். 6 மணிக்கு சரியான விடையை காட்டும். ஏனெண்டா இங்கேயும் இங்கே 6, இங்கே 12, இங்கே மணித்தியால கம்பி நிற்கும், இங்கே நிமிட கம்பி நிற்கும். சரியா? ஆகவே இங்கே விடை என்ன? 6 மணி தான் சரியான விடையை. 6 மணி. ரைட், அடுத்தது பார்ப்போம். 21வது. ஒரு மீன் தொட்டியில் உள்ள மீன்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் 2 மடங்காக மாற்றமடைகின்றது. அவ்வாறு தொடர்ந்து செல்கையில் 12வது நிமிடத்தில் தொட்டி முழுமையாக நிரம்பிவிட்டது. இதற்கமைய இத்தொட்டியில் அரைவாசி மீன்கள் காணப்பட்டது எத்தனையாவது தடவை? அப்போ நாங்கள் அரைவாசி என்றா ஒவ்வொரு நிமிடத்திலையும் 2 12வது நிமிடத்தில் நாங்கள் 60. இப்போ நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போடுறோம். 12வது நிமிடத்தில் 1000 வந்துட்டு வைப்போம். 1000 என்றால் ஒவ்வொரு நிமிடத்திலேயும் வாரது அதிൻ്റെ 2 மடங்கு அடுத்த நிமிடத்தில் வரும் என்றால் இங்கே 11வது நிமிடத்தில் 500 இருந்தபடியே தான் அங்கே 1000 வந்திருக்கும். அப்போ கேள்வி எத்தனை? அப்போ அதன் அரைவாசி என்று கிடக்கு. அரைவாசி முதல் நிமிடம் எத்தனை நிமிடத்தில் நிரம்புதோ அது இந்த முதல் நிமிடமாக காட்சி தரும். அது இந்த முதல் நிமிடமாக காட்சி. இது 12வது தொட்டியில் 1000 வருதுண்டு, அது இந்த அரைவாசி 11வது நிமிடத்தில் வரும். ரைட். அப்போ நாங்கள் எடுத்த வச்சுக்கு 12ல் அரைவாசி 6 போடக்கூடாது. ரைட், அடுத்ததை பார்ப்போம். மகாத்மா காந்தி பிறந்தது 1869ஆம் ஆண்டு எனின் அவர் பிறந்த ஆண்டு எந்த நூற்றாண்டின் எந்த தசாப்தம்? அப்போ இது மிகவும் இலகுவானது. வளமையை நாங்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறோம். கல்வி தொலைக்காட்சியின் ஊடாக இந்த இவ்வாறான வினாக்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே 1869 என்ற இலக்கத்தில் கடைசி இலக்கம் ஆண்டு குறிக்கும். அப்போ நாங்கள் அது எங்களுக்கு தேவைப்படாது. ரைட். அப்போ தேவைப்படுறது கடைசி இலக்கத்துக்கு முதல் இலக்கம் என்னத்தை குறிக்கும் என்றால் இது தசாப்தத்தை குறிக்கும். இது தசாப்தத்தை குறித்தால் இது நூற்றாண்டை குறிக்கும். மிகுதியாக உள்ளது நூற்றாண்டு. அப்போ தசாப்தம், இது நூற்றாண்டு. அப்போ நாங்கள் இதில் செய்யல ஒன்றை கூட்டி விடுறது. ஆண்டிலேருந்து தசாப்த நூற்றாண்டு பார்க்குறோக்கு இதில் ஒன்றை கூட்டுறது இதோட ஒன்றை கூட்டுறது வரும் விட. அப்போ எத்தனையாம் நூற்றாண்டு வரும். அப்போ தசாப்தம் 6 மொண்டும் 7, நூற்றாண்டு 18 மொண்டும் 19. அப்போ நாங்கள் இங்கே
அவர் பிறந்த ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் என்ற கேள்வி நாங்கள் அதுக்கு கொடுக்கலாம். 22வது கேள்விக்கு 19ஆம் நூற்றாண்டு 7ஆம் தசாப்தம் விடை 2வது விடை. அப்போ தசாப்தம் என்றா என்ன, நூற்றாண்டு என்றா என்னண்டா, தசாப்தம் நூற்றாண்டு என்ற விடயம் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். தசாப்தம் நூற்றாண்டு என்ற விடயம். தசாப்தம் என்பது 1 தொடக்கம் 10 வரையான ஆண்டுகள். ஒரு தசாப்தம் என்பது ஒரு 10 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதியை தசாப்தம் என்று சொல்லுவோம். ஒரு 10. அப்போ 1 தொடக்கம் 10 வரை என்றால் நாங்கள் அதை முதலாம் தசாப்தம் என்று சொல்லுவோம். 11 தொடக்கம் 20 வரை என்றால் 2ஆம் தசாப்தம். 21 தொடக்கம் 30 வரை என்றால் 3ஆம் தசாப்தம். 31 தொடக்கம் 40 வரை என்றால் 4ஆம் தசாப்தம். 41 தொடக்கம் 50 5. அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்போ 9ஆம் தசாப்தம், அதுக்கு பிறகு 10ஆம் தசாப்தத்து 10ஆம் தசாப்தம் முடியும். 10ஆம் தசாப்தத்தை நாங்கள் முடித்து சொல்கிறோம் இல்லை. அப்போ அதாவது 91 தொடக்கம் 100 என்று சொல்கிறோம் இல்லை. 91 தொடக்கம் 99 வரை தான் அந்த 10ஆம் தசாப்தம் வரும். அதில் வரைக்குள்ள 100 99 தொடக்கம் 91 தொடக்கம் 99 வரை நாங்கள் 10ஆம் தசாப்தம் சொல்லுவோம். அதில் 100ஆவது ஆண்டு வந்தால் தசாப்தங்கள் வராது, தனியாக நூற்றாண்டாக மாறும். இப்போ நூற்றாண்டு வந்தால் தசாப்தம், நூற்றாண்டு 100ஆவது ஆண்டு ஒரு நூற்றாண்டு, அங்கே பிறகு தசாப்தம் வராது. இப்போ இந்த 101ஆவது ஆண்டில் அப்போ நாங்கள் அதில் 2ஆம் தசாப்தம், 2ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம் என்று சொல்லுவோம். 100 கடந்துச்சுண்டா பிறகு நாங்கள் அங்கே 2ஆம் தசாப்தம். ஏனென்றால் அடுத்தது நாங்கள் 200 ஆண்டு காலப்பகுதிக்கு போடுவோம். அப்போ நாங்கள் இப்படி பார்க்குறது. அப்போ நூற்றாண்டுங்கிறது ஒரு 100 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி. தசாப்தம் என்பது 10 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி. இதை ஞாபகத்தில் வைக்கும். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த பார்ப்போம். 23வது கேள்வி. 23வது கேள்வி. சதுரமுகி ஒன்றின் விரிக்கப்பட்ட ஒரு கீழே காட்டப்பட்டுள்ளது. அதில் இலக்கம் 1ற்கு எதிர்ப்பக்கத்தில் உள்ள இலக்கத்தையும் இலக்கம் 1ற்கான எதிர்ப்பக்கம் கேட்டிருக்கு. இலக்கம் 6இன் எதிர்ப்பக்கத்தில் உள்ள இலக்கத்தையும் கூட்ட வரும் எண். இதை தான் முக்கியமானது, கூட்ட வரும் எண். அப்போ நாங்கள் ஒரு வெட்டுருவில் எப்படி நாங்கள் எதிர்ப்பக்கம் பார்க்கலாம் என்றால், ஒரு வெட்டுருவில் 1 விட்ட எண்கள் எதிர்ப்பக்கமாக அமையும். அப்போ இதில் 1க்கான எதிர்ப்பக்கம் 3, 2க்கான எதிர்ப்பக்கம் 4, ஏனெண்டா 1 விட்ட எண்கள். 6க்கான எதிர்ப்பக்கம் 5, ஏனெண்டா இங்கே நடுவில் ஒரு லைன் விட்டு அங்கால 5. அப்போ நாங்கள் இப்போ இணைச்சிட்டோம். இனி கேள்விக்கு போவோம். 1க்கு எதிரான பக்கம் 1-3. அதே போல் 6க்கான எதிர்ப்பக்கம் 6க்கு 6-5. ஆகவே 2ஐயும் கூட்ட வார விட என்னென்று கேள்வி கேட்டிருக்குது. 2ஐயும் கூட்ட வார விட தான் இங்கே கேள்வி. அப்போ 2ஐயும் கூட்டினால் விடை 8, 2வது விடை. அப்போ எதிர்ப்பக்கம் காண்ற விடாங்குதா? 1 வெட்டுருவில் 1 விட்ட கட்டங்கள் எதிர்ப்பக்க கட்டங்களாக அமையும். 1 விட்ட கட்டங்கள் எப்போவும் 1 விட்ட கட்டங்கள். சரி, நாங்கள் அடுத்த போவோம். ஒரு சதுர வடிவமான காணியை சுற்றி தூண்கள் நடப்பட்டன. அந்த வகையில் ஒரு பக்கத்திற்கு 10 தூண்கள் என்ற அடிப்படையில் நடப்பட்டதாயின் அக்காணி முழுவதற்கு நடுவதற்கு தேவையான மொத்த தூண்கள் எத்தனை என்று இருக்குது. இப்போ நாங்கள் இதில் 10 தூண்கள் என்றா, ஒரு பக்கத்தில் 10 தூண்கள் என்றா, இங்கே 10 இருக்கும், இங்கே பார்த்தா 10 இருக்கும், இங்கே பார்த்தா 10 இருக்கும், இங்கே பார்த்தா 10 இருக்கும். ஆனால் இந்த மூலையில் காணப்படுற ஒவ்வொரு தூணும் என்ன செய்யும் என்றால், இங்காலையும் காட்டும், அங்காலையும் காட்டும் மூலையில். அதனால் நாங்கள் மொத்தமே 40 போட்டுட்டு 4 மூலைக்கும் 4 கழிக்க வேணும். கழிச்சா உண்மையான தூண் 36 பேர். அப்போ நடப்பட்ட தூண் உண்மையிலே காணப்படுறது 36. ஆனால்
நாங்கள் ஒவ்வொரு பக்கத்திலேயும் இருந்து எண்ணி கூட்டி விட்டோம் என்றால் 40 வந்துடும். இப்போ உதாரணமாக நாங்கள் வேறொரு கணக்கு போனோம் என்றால் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்குறத பற்றி பார்த்தோம் என்றால் இதில் பாருங்க, ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்குறது விடயம் அப்படி வருது என்றால் இந்த மூலைகளுக்கெல்லாம் ஒன்று நான் போடுறேன், ஒரு தூண் போடுறேன். இப்போ இடையில 2 தூண் போடுறேன், ஒவ்வொரு இடைவெளிக்கும் சேர்ந்து 2 தூணை போடுறேன். அப்போ இப்படி போடுறேன், போட்டு முடிய நாங்கள் எண்ணுறேன், ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்குறேன், ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறேன். ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கல இதான் நாங்கள் கண்ணண்டா, ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்குறேன், பார்க்கல இவ்வளவு தூணும் எனக்கு தெரியும், இவ்வளவு தூணும் எனக்கு தெரியும். அப்போ இதில் 4 தூண் எனக்கு தெரியுது இந்த கரையில். இப்போ இந்த கரையில் நின்று பார்க்குறேன், இப்போ இந்த கரையில் நின்று பார்க்குறேன், இந்த கரையில் நின்று பார்க்குறேன். இப்போ இங்கே கண் இருக்குது, இப்போ நாங்கள் இதில் நின்று பார்க்குறேன். அப்போ பார்க்கல இவ்வளவு தூணும் எனக்கு தெரியும். அப்போ இங்கேயும் 4 தூண் தெரியுது, இங்கேயும் 4 தூண் தெரியுது. ஆகவே ஒரு பக்கத்துக்கு 4 நான் எத்தனை போடுறேன், நன்னாங்கு 16 போடுறேன். இது பிழைக்கும் பாருங்க, எண்ணிக்கொண்டு போயிருக்கு, இது பிழைக்கும் பாருங்க. 1 தூண், 2 தூண், 3 தூண், 4 தூண், 5 தூண், 6 தூண், 7 தூண், 8, 9, 10, 11, 12 தூண் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு பக்கம் 4 பெருக்கி விட்டோம்னா நாங்கள் 16 வரும். ஆகவே நாங்கள் மூலத்தூணுக்கு 4 கழித்து 12 போடுறோம். இதே பேட்டர்ன் தான் இங்கே நாங்கள் செய்திருக்கிறோம். சரியா? ரைட். 25வது கேள்வியை பார்ப்போம். 25வது கேள்வி, ஒரு பண்ணையில் ஆடுகளும் கோழிகளும், ஆடுகளுக்கும் கோழிகளும், ஆடுகள் 4 காலே இருக்கும், கோழிகள் 2 காலாக இருக்கும், வளர்க்கப்பட்டன. ஒரு மாணவன் இவற்றின் கால்களை கணக்கிட்டு சொல்றான், 130 கால்கள்னு சொல்றான், 130 கால் என கூறினான். இன்னொரு மாணவன் தலைகளை எண்ணிய போது 50 தலைகள் என கூறினான். அப்போ நாங்கள் 50 தலைகள், கால்கள் எண்ணிக்கை 130, தலைகள் 50 என கூறினான் எனின் பண்ணையில் உள்ள ஆடுகள் தான் கேள்வி. அப்போ ஆடுகளுக்கு தான் நாங்கள் பார்க்க போகிறோம், கணிப்பிட போகிறோம். இப்போ ஆடுகளுக்கு தான் இங்கே விட தந்திருப்பாங்க. ஆடுகள் 4 காலுக்குரியது. அப்போ நாங்கள் 4 காலுக்கு தான் விட தந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் தரப்படுற ஒவ்வொரு விடையையும் நாங்கள் 4ஆல் பெருக்க வேணும். மிகுதியாக உள்ளதை நாங்கள் என்ன பெறுவோம்னு பாருங்க. இதில் இது ஆடு, தரப்படுறது ஆடு. அப்போ நாங்கள் போட இருப்பது கோழி. இப்போ கோழிக்கு நாங்கள் போட வேணும். அப்போ ஆட்டுக்கு தந்திருக்குது 15 தந்திருக்குது. ஆட்டுக்கு 15 தந்தால் மொத்த தலைகள் 50 தந்திருக்கிறாங்க. 50 தலையில் 15 ஆட்டுக்கு போனால் மிகுதியாக உள்ளது எத்தனைன்னு பார்க்க வேணும். அப்போ மிகுதியாக உள்ளது உங்களுக்கு 35. ஆகவே கோழி 35. அப்போ ஆடு 15, கோழி 35. ஏனென்றால் 2 கூட்டினால் 50. 2 கூட்டினால் எவ்வளோத்தையும் கூட்டினால் 50 வரும். 50 தலை வருது. ரைட். அடுத்தது இனி கால்களை பார்க்க போகிறோம். கால்களும் சரியே இருந்தால் சரி. அப்போ பார்ப்போம். கால்கள் இவரை தர 4ஆல் பெருக்கணும். ஏனென்றால் ஆட்டுக்கு 4 கால். இவரை இந்த 35 தர 2ஆல் பெருக்கணும். ஏனென்றால் கோழிக்கு 2 கால். இனி பெருக்கி போடுவோம். அப்போ நான் 20 0 மிச்சம் 4 4 2 6. இங்கால 2 10 0 1 மிச்சம் 2 6 7. அப்போ இது 2ஐயும் கூட்ட எங்களுக்கு அடுத்த விட வரும் கால்கள் எண்ணிக்கை வரும். 70 60 130 வரும். அப்போ 130 என்றால் இது கால்களுக்கு சமனாக இருக்கு.
ஆகவே விடை முதலாவதிலேயே சரி வந்துட்டு. தற்செயலாக முதலாவது சரி வராட்டில் நாங்கள் இரண்டாவது விடைக்கு இதே போல் செய்யலாம், மூன்றாவது விடைக்கு இதே போல் செய்யலாம். செய்யக்குள்ள ஏதாவது ஒன்றுக்கு தலைகளின் எண்ணிக்கையும் கால்களின் எண்ணிக்கையும் சம அளவில் அங்கே தகவலில் சொல்லப்பட்ட அளவுக்கு வரும். அந்த விடை சரியான விடையாக அமையும். இப்போ நாங்கள் இதுகளுக்கு விடையில் இருந்து தான் போகிறது. அப்போ ஆடுகளின் தந்து இருக்குது, நாங்கள் மிகுதிய கோழிகளுக்கு போடுறோம். மிகுதிய தலையில் இப்போ ஆட்டின் தலை 15 என்றால் மிகுதி தலையை நாங்கள் கோழிகளுக்கு போடுறோம். போட்டுட்டு மொத்தம் 50 நாங்கள் இங்கே எடுக்கிறோம். சரியா? அப்போ 50 தலைகளுக்கு 50 இந்த தகவல் சரி. பிறகு நாங்கள் கால்கள் பார்க்குறதுக்காக ஆடுகளின் 15 ஆடுகளையும் 4ஆல் பெருக்கினா 60 கால் வரும், 35 கோழிகளையும் 2ஆல் பெருக்கினா 70 கால்கள் வரும். அப்போ இந்த ஆட்டின் கால்களையும் கோழிகளின் கால்களையும் கூட்டும்போது வரும் விடை 130. 130 தரப்பட்ட கால்கள் 130. ஆகவே அதுக்கு இது சமனாக அமையுது. ஆகவே உங்களுக்கு விடை முதலாவது விடை. சரி, அப்போ நாங்கள் இப்படி செய்யலாம். அடுத்த பாவம் 26வது வினா. 26வது வினா, சதுர வடிவமான மரக்கறி தோட்டம் ஒன்றின் ஒரு பக்கத்தின் நீளம் 12 மீட்டர் ஆகும். அதன் எல்லை வழியே 3 மீட்டர் இடை தூரங்களில் கம்பி தூண்கள் உள்ளன. அவ்வாறு உள்ள கம்பி தூண்களின் எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் முதல்ல இது இந்த சுற்றளவு விளாண்டு பார்க்க வேணும். அப்போ சுற்றளவை பார்த்துட்டு நாங்கள் பிறகு செய்யலாம். அப்போ இங்கே சதுரோடியமான மரக்கறி தோட்டம் வந்து ஒரு பக்கத்தின் நீளம் 12 சொல்லியிருக்குது. அப்போ 12 நாங்கள் 4 பக்கத்துக்கும் பெருக்கிறது. அப்போ சுற்றளவு வரும். அப்போ 12 தர 4 சமன் வார விட சுற்றளவே இருக்கு. அப்போ இந்த உருவின் சுற்றளவே இருக்கு. அப்போ நாங்கள் பார்ப்போம், 2 8 4 4 48 சுற்றளவே இருக்குது. 48 சுற்றளவு. அப்போ நான் 48 மீட்டர் சுற்றளவு. அதன் எல்லை வழியே 3 மீட்டர் இடை தூரங்களுக்கு கம்பி தூண்கள் நடப்பட்டன. அப்போ நாங்கள் பார்ப்போம், 48 நாங்கள் ஒவ்வொரு இரண்டா தொடுக்கப்பட்ட உருவுக்கு இடைவெளியும் கம்பங்களின் அதாவது நடப்பட்ட தூண்களும் ஒன்றே தான் இருக்கும், இடைவெளி மாறாது. அப்போ நாங்கள் என்ன 48 3ஆல் பிரிக்கிறது. 1 3 மிகுதி 1 8 6 18 வரும். அப்போ நாங்கள் இவ்வளோ வரும் எத்தனை நாங்கள் கம்பி தூண்கள் எண்ணிக்கை 16 விடுது. ரைட்? எப்படி வந்தது? இதில் நாங்கள் இதில் அதாவது முழு உருவாக இருந்தால் தூண்களின் எண்ணிக்கையும் இடைவெளியும் உண்டு. அப்போ நாங்கள் சுற்றளவு வச்சுக்கொண்டு நாங்கள் இடைவெளி எத்தனை என்று பார்க்குறோம். இடைவெளி 3 மீட்டர் படி இடைவெளி 16 இடைவெளி வரும். 16 இடைவெளிக்கும் 16 தூண்கள் காணப்படும். நேர்கோடுண்டா 16 தூண்கள் என்றா 15 இடைவெளி. இது ஒரு சதுர வடிவமான இருக்கு. ஆகவே தொடுக்கப்பட்ட ஒரு வேண்டபடியே நாங்கள் இடைவெளியும் தூணும் ஒரே எண்ணிக்கை என்று கணக்கெடுக்க வேண்டும். 27வது கேள்வி. 27வது கேள்வி. ஒரு நோயாளிக்கு ஒரு தடவையில் 3 மருந்து. அப்போ தடவை ஒன்றுக்கு 3 மருந்து. 3 மருந்து வில்லைகள் வீதம் ஒரு நாளைக்கு 3 தடவை. அப்போ தடவைக்கு 3 3 தடவைக்கும் 3 9 வரும். 3 தர 3 9. ஒரு நாளைக்கு 9. ஒரு நாளைக்கு எவ்வளோ வரப்போகுது? 9 வரப்போகுது. மருந்து வழங்க அவ்வாறு 3 நாட்களுக்கு. அப்போ 3 தர 3 நாட்களுக்குன்னா 3 தர 9 3 27 மாத்திரைகள். சரியா? இதுதான் இந்த 3 நாட்களுக்கு 27 விடையே வரும். அடுத்த பாப்பம், ஒரு வியாபாரி தமது கடையில் சபற்காரங்கள் கீழுள்ளவாறு அடுக்கியிருந்த
இதில் 6 நிறைகள் காணப்பட்டன. இப்போ கிடக்கிற நிறை 1 2 3 4 நிறை கிடக்குது. அப்போ நாங்கள் எத்தனை கிடக்குண்டுவா ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தோம்டா, முதலாவது நிலையில் இருக்கிறது 1 1, ரெண்டாவது நிலையில் 2 இருக்குது, மூன்றாவது நிலையில் 3 இருக்குது, அடுத்த நிலையில் 4 இருக்கும், அடுத்த நிலையில் 5வது நிலையில் 5 இருக்கும், 6வது நிலையில் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா 1 2 3 4 1 2 3 1 2 1 ஆகவே அடுத்ததில் 1 கூடும், ஆகவே 5, அடுத்ததில் 6 தான் இருக்கு. அப்போ நாங்கள் பார்ப்போம், இது 5வது நிலை, இது 6வது நிலை. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் எங்களுக்கு எத்தனை 1 கூடிக்கொண்டு போகும். அப்போ கேள்வி, ஒரு வியாபாரி தமது கடையில் சபர்க்காரங்களை கீழுள்ளவாறு அடக்கியிருந்தார். 6 நிலைகள் காணப்பட்டனேனின் அங்கிருந்த மொத்த சபர்க்காரம். அப்போ நாங்கள் 1 இதை நீ கூட்டி விடுறது பிடிச்சி இன்னொரு விதத்திலையும் பார்க்கலாம், ஆனால் நாங்கள் இதை கூட்டி விடலாம். 2 1 3 3 3 6 6 4 10 10 5 15 15 மாறும் 20. அப்போ நாங்கள் இதுக்கு விட போடலாம். உங்களுக்கு 28வது கேள்விக்கு உங்களுக்கு 21 அப்படின்ற விட போடலாம். 21. அப்போ விழாத்தையும் கூட்டினால் 21 வரும். சரியா? அல்ல என்றால் நாங்கள் 6 நிறை என்றால் 6க்கு அடுத்த எண் 7 7ஆல் பெருக்கினா 6 7 6 42 42 வாசி 21. இது சுருக்கமே செய்கிறது. அப்போ 2 4 2 இப்படியும் செய்யலாம். ஆனால் இதில் பார்க்க நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு சரி வரும். சரி, 29வது கேள்வியை பார்ப்போம். 29வது கேள்வி, வகுப்பாசிரியர் வகுப்பறைக்கு சென்று மாணவரை அமைதிப்படுத்தினர். வைத்தியர் வைத்தியசாலைக்கு சென்று நோயாளியை குணப்படுத்தினார். வகுப்பாசிரியர் எழுவாய்க்கு எழுவாய் அடிச்சிருக்கிறாங்க. வகுப்பாசிரியர் வைத்தியர். வகுப்பறை அப்படி என்றதுக்கு என்னென்று கேட்டிருக்கு. வகுப்பறை என்றால் அவர் எதுக்கு சென்றார்? வகுப்பறைக்கு. ஆகவே இங்கே இவர் அங்கே சென்றிருப்பார். அவர் சென்ற இடம் வகுப்பறை என்றால் இவர் சென்ற இடம் வைத்தியசாலை. ஆகவே விடை வைத்தியசாலைக்கு. அடுத்த 30வது, எங்கள் ஆசிரியர் கடினமான விடயங்களையும் எல்லோருக்கும் விளங்கும்படி திட்ட தெளிவாக கற்பிப்பார். இதனை உணர்த்தக்கூடிய மிக பொருத்தமான உவமை தொடர். அப்போ இலைமறை காய் போலவா, அல்லது ஆற்றில் கரைத்த புளி போலவா, அல்லது இல சின்னொரு மாற்றம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று வரும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று வரும். அப்போ என்னென்று பேர் நாங்கள் பார்ப்போம். இனி பார்ப்போம். அப்போ திட்ட தெளிவாக கற்பிப்பார்ண்டா அப்போ மிக கவனமாக அவர் அந்த பாடங்களை படிப்பிச்சிருக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ரைட், நாங்கள் இனி அடுத்த பார்ப்போம். 31வது 31வது, நோயாளி ஒருவர் வைத்தியரை சந்தித்த தினங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இதற்கேற்ப அவர் 5 தடவையாக செல்லும் போது நோயாளியை சந்திக்கும் 5ஆம் தடவையாக செல்லும் போது நோயாளியை சந்திக்கும் நாளாக அமைவது. அப்போ நாங்கள் இதில் அவர் சென்றதை நாங்கள் போடலாம். திங்கள் சென்றிருக்கிறார், அடுத்தது செவ்வாய் செல்லவில்லை, அடுத்தது புதன் சென்றிருக்கிறார், வியாழன் வெள்ளி செல்லவில்லை, வியாழன் வெள்ளியும் போகவில்லை.
அடுத்தது வெள்ளி, சனி போயிருக்கிறார், சனி. ஞாயிறு திங்கள் செவ்வாய் போகல. அப்போ ஞாயிறு திங்கள் செவ்வாயும் போகல. அடுத்த புதன் போயிருக்கிறார். அப்போ நாங்கள் இதில் ஒரு நாள், இதில் 2 நாள் விடப்பட்டிருக்கு, இங்கே 3 நாள் விடுபட்டிருக்கு. ஆகவே இங்கே 4 நாள் விடுபடும். அப்போ இங்கே புதனுக்கு அடுத்தது வியாழன் போக மாட்டார், வெள்ளி போக மாட்டார், சனி போக மாட்டார், ஞாயிறு போக மாட்டார். ஆகவே விடை திங்கள். அப்போ திங்கள் தான் அவர் போயிருக்கு. எனவே விடை திங்கள் 3வது விடை. சரியானே? அப்போ இப்படி நாங்கள் செய்யலாம். ரைட். அடுத்தது அடுத்த கேள்வியை பார்ப்போம். 32வது வினா. வினாவை பார்ப்போம். ஒரு வகுப்பில் உள்ள 4 மாணவர்களின் பிறந்த தினங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இதற்கேற்ப சரியான கூற்று எது? அப்போ நாங்கள் பிறந்த தினங்கள் சரியான கூற்றுக்கு மூத்தது 2வது, முதல் பிறந்தவர், 2வது பிறந்தவர், 3வது பிறந்தவர்னு நாங்கள் நம்பர் போடுவோம் முதல்ல. அப்போ இங்கே ஆண்டு அடிப்படையில் பார்த்தோம்னா ஆண்டில் குறைஞ்ச எண்ணெய் காட்டுறது, அதாவது முன்னுள்ள ஆண்டுகள் முதல் பிறந்தவர் இருப்பேன். இது 2012, இது 2012, இது 2012, இது 2011. ஆக இது முதல் நம்பருக்கு வரும், முதல்ல. அடுத்ததில் இப்போ மற்றெல்லாம் 2012 இருக்குது. ஆகவே நாங்கள் மாதத்தில் எண்ணில் இலக்கத்தில் குறைந்த மாதமே எடுப்போம். அப்போ இது முதலாம் மாதம், இது 8ஆம் மாதம், இவர் 10ஆம் மாதம். ஆகவே முதலாம் மாதம் பிறந்தவர் இவர் 2வது வருது. அடுத்ததில் 8 10 ஆண்டு பார்த்தோம்னா இவர் 3வது, 8ஆம் மாதம், 10ஆம் மாதம், 4வது வருது. சரி, இனி கேள்விக்கு போவோம். பரினா துளசியிலும் மூத்தவள். பரினா துளசியிலும் மூத்தவள் வராது. ஏனென்றா துளசி 2வது பிள்ளையாக இருக்கிறார், பரினா 4வதாக இருக்கிறார். ஆகவே அது முதலாவது பிள்ளை. அடுத்தது ரவி துசியிலும் மூத்தவள். அப்போ ரவியை பார்ப்போம். ரவி முதலாம் நம்பரில் இருக்கிறார், துசி 2ஆம் நம்பரில் இருக்கிறார். ரவி துசியிலும் மூத்தவன் என்பது இங்கே பொருத்தமாக இருக்குது. 3வது விடையை பார்ப்போம். ராகவி துசியிலும் மூத்தவள். ராகவி 3ஆம் நம்பரில் இருக்குது, துசியிலும் மூத்தவள், துசி 2ஆம் நம்பரில் இருக்குது. ஆகவே அது வராது, விடை 2வது வரும். சரியா? இப்படி நாங்கள் செய்யலாம். அடுத்தது 33வது கேள்வி. பின்வரும் கவிதை ஒழுங்குமாறி காணப்படுகிறது. அதனை சரியான ஒழுங்குமுறையில் காட்டுவது எது என்று கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதில் வாசித்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் இப்படி வாசிக்கைகளை உங்களுக்கு வரும் 3வது வரும். பாருங்கோ பியை பாருங்கோ, சின்னஞ்சிறிய பிள்ளைகளே. டியை பாருங்கோ, சிறப்பாய் உடலில் நலம் பெறவே. எண்ணம் போல விளையாடி. சி உழைக்க வேண்டும் சுறுசுறுப்பு. அடுத்த பார்ப்போம். 34வது. பீட்டர் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் பாதை கீழே தரப்பட்டுள்ளது. அப்போ வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போகிறது. அப்போ இங்கே காட்டியிருக்கு, இங்கே வீடு இருக்குது, இங்கே பாடசாலை இருக்குது. பீட்டர் வீட்டிலிருந்து பாடசாலை செல்லும் பாதையில் எத்தனை தடவை தெற்கு நோக்கி பயணம் செய்தான்? தெற்கு நோக்கி என்றால் நாங்கள் தெற்கு பக்கம் காற்று அம்புக்குரிய. அப்போ இங்கே பார்ப்போம், வடக்கு கிழக்கு. வடக்குண்டா இங்கே கிழக்கு வருவார், இங்கே தெற்கு வருவார், இங்கே மேற்கு வரும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு தெற்குண்டா கீழே காற்றாம்புக்குறி வரும். அப்போ இங்கே ஒரு கீழே காற்றாம்புக்குறி இருக்குது, இங்கே ஒரு கீழே காற்றாம்புக்குறி இருக்குது. ஆகவே 2 அம்புக்குறி, விடை 2. சரியா? வேறு அம்புக்குறி கீழே காட்டு. 35வது கேள்வி. மாணவன் ஒருவன் தீக்குச்சிகளை பயன்படுத்தி அமைத்த கோலத்தில்
முதல் 3 சந்தர்ப்பங்களும் காட்டப்பட்டுள்ளன. கோலத்தின் முதல் 3 சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்தப்பட்டுள்ள தீக்குச்சிகளின் எண்ணிக்கை யாதென்று கேள்வி கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இங்கே தலையை எண்ணக்கூடாது. என்னென்னா தலை ரெண்டும் சேர்ந்து ஒரு தலையாக அங்கே ஒன்றோடு ஒன்று சேரும். ஆகவே கோடுகளைத்தான் எண்ண வேணும். 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. விடை 21. சரி, நாங்கள் இதை எண்ணினமெண்டா பிழைக்கும். இது தீக்குச்சியின் தலை எண்ணினமெண்டா பிழைக்கும். என்னென்னா 2 தலைகள் ஒன்றோடு ஒன்று சேரும் சில வழியில். ஆனால் கோடு குச்சி மாறாது. அதனால் நாங்கள் அந்த கோட்டுக்குரிய நேர்கோட்டை தான் எண்ண வேணும் இதில். ரைட். அடுத்தது 36வது. 36வது பார்ப்போம். இவ்வுருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாதென்று கேள்வி கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் இதில் நேரடியாக போட்டு எண்ணலாம். 1, 2, 3, 4. அடுத்தது இந்த சதுரம் சேருவர் 4, 1, 5. அடுத்த பெரிய சதுரம் சேருவர் 5, 1, 6. வேறு ஏதாவது இருக்காண்டு பாருங்க. வேறு ஏதாவது சதுரம் அமைக்க முடியுமா என்று பார்க்கணும். படியை பார்த்துட்டு நாங்கள் விடை 6 அப்படின்னு போடணும். ரைட். அடுத்த 37வது. நம்பர் போட்டு செய்தீங்கன்னா இந்த சதுரங்கள் முக்கோணங்கள் காண்ற மிகவும் இலகுவாக இருக்கு. பின்வரும் விவரம் தோட்டத்தில் உள்ள மரங்களை பற்றியது. இவ்விவரத்திற்கேற்ப தோட்டத்தில் உள்ள மரங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? பழம் தரும் மரங்களுக்கெல்லாம் மாமரம் வரும். ஆகவே மாமரங்கள் இதுக்குள்ள சேராது. ஏனென்றா அது பழம் தரும் மரங்களுக்கு வந்துட்டு. இப்போ இதை நாங்கள் எடுக்க வேணும், இதை நாங்கள் விட வேணும். அடுத்தது பழம் தரும் மரங்கள். அடுத்த பழம் தரும் மரங்கள் அல்லாதவை. பழம் தராத மரங்கள் என்றா இங்கே தென்னை மரங்களை வெட்ட வேணும். ஏனென்றா பழம் தரும் மரங்களுக்குள்ள அது பழம் தரும் மரங்கள் அல்லாதவைக்குள்ள தென்னை மரம் வந்துட்டு. ஆகவே நாங்கள் செய்யலாம். அப்போ கூட்ட வேண்டியது 20, அடுத்தது 10. ஆகவே விடை 30 வரும். முதலாவது விடை வரும். அப்போ ஏன் இதை பெற்றோம், இது போல ஏன் பெற்றோம், இது ஏன் பெற்றோம் என்று ஞாபகத்தில் நிற்கணும். ஏனெண்டா இது இதுக்குள்ளே வந்துட்டு, இவர் இதுக்குள்ளே வந்துட்டு. சரியா? ரைட். அடுத்த 38வது. முழு உருவினதும் பரப்பளவானது நிறந்தீட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவின் எத்தனை மடங்கு? அப்போ நிறந்தீட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு இது ஒன்று தானே ஒரு முக்கோணம் வந்துட்டு. மொத்த உருவில் 8 துண்டு இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ மொத்தமே 8 துண்டு இருக்குது. நிறந்திட்ட பகுதி 1. ஆகவே எத்தனை மடங்கு? 1 8 8. ஆகவே விடை 8 மடங்கு. ஏன்னா முழு உருவு என்பது முழு உருவில் 8 துண்டு இருக்குது. நிறம் தீட்டப்பட்ட பகுதியில் 1 இருக்குது. அதனால் 8 1ஆல் வகுத்த நாங்கள். ரைட். அடுத்த பார்ப்போம். 39வது. முழு உருவினதும் சுற்றளவு. முழு உருவினதும் சுற்றளவுண்டா நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். முழு உருவினுடைய சுற்றளவு இது முழு உருவின் பச்சை கோட்டால் நான் இங்கே காட்டுறது இந்த முழு உருவின் சுற்றி பெற உள்ள கோடுகள். அதுதான் சுற்றளவு, விழாத்துக்குமான அளவு. முழு உருவினது சுற்றளவு நிறம் தீட்டப்பட்ட பகுதியின். இப்போ முழு உருவின் சுற்றளவு எத்தனை கோடுண்டு பார்ப்போம். 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு, 5 கோடு, 6 கோடு, 7 கோடு, 8 கோடு, 9 கோடு, 10 கோடு, 11 கோடு, 12 கோடு. அப்போ முழு உருவின் சுற்றளவு 12 கோடு. நிறம் தீட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு
ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு. நிறம் தீட்டப்பட்டது 4 கோடு. எத்தனை மடங்குண்டு கேட்டிருக்கு. அதனால 12 நிறம் தீட்டப்பட்ட 4 வகுத்து விட்டோம்டா 3 மடங்கு. 12 அப்ப 3 மடங்கு. விடை 3 மடங்கு. எத்தனையாவது விடை இருக்குது உங்களுக்கு? 2வது விடை இருக்கு. அடுத்த 40வது கேள்வி. சுற்றளவு என்பது எப்பவுமே சுற்றி பெற உள்ள அளவு. இந்த நான்முகியை புள்ளிக்கோடு வழியே வெட்டி நீக்கிய பின்னர் எஞ்சிய உருவின் முகங்களினது எண்ணிக்கை. அப்ப மேலால தட்டினமண்டா மேல கூரை இருக்கிறது. இந்த கூரை இருக்கிறது. வெட்டி விட்டோன்னு ஒரு மட்டமே வரும். அதனால நான்முகிக்கு 4 முகம் இருக்கும். 4 முகம். அதோட வெட்டினுடன் ஒரு முகம் சேருவர். ஒன்றை கூட்டினால் 5 முகம். மேல நறுக்கினா மேல இருக்கிறது போல ஒரு முகம் கொண்டு வரும். 5 முகம் வரும். ரைட். அப்ப 40 கேள்வியையும் நாங்கள் பார்த்துட்டோம். எனவே நாங்கள் இன்றைய வகுப்பிலே நாங்கள் யாழ்ப்பாண வலயத்தினுடைய தரம் 5 மாணவர்களுக்கான பயிற்சி மாதிரி வினாத்தாள் 2வது மாதிரி வினாத்தாள் முன்னோடி மாதிரி வினாத்தாளின் பகுதி 1 தொடர்பான வினாக்களை இன்றைய வகுப்பிலே பார்த்திருந்தோம். இந்த வினாக்கள் முழுமையான விளக்கங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே இது போன்ற வினாக்கள் வேறு சந்தர்ப்பத்திலே வரும்போது நீங்கள் இந்த மாதிரியான விளக்கங்களை அல்லது இந்த மாதிரியான செய்கை வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தி இலகுவாக செய்ய முடியும் என நம்புகின்றோம். எனவே கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். மேலும் இன்னும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.